திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிப்பு கூட்டம் தற்போது நடைபெற்றது. அதுல மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கூட்டம் நன்றி அறிவிப்பு கூட்டமா இல்லைன்னா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. மற்றும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது அரசு விழாவா இல்ல அரசியல் விழாவா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு தான் ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியான்ற டவுட் இருக்கு பொழுது, ஏன்னா எதிர்கட்சி என்னெல்லாம் செய்யணுமோ அதைத்தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சி என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாரு. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். வாய்மை அரசியல் அறிவு. கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிப்பு கூட்டம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சி துவங்குறது ஈவினிங் வந்து துவங்கினாங்க. ஸோ மாலை துவங்கினாங்க. ஆனால் அன்னைக்கு காலையிலிருந்து திருச்சியில் காவேரி பாலத்தில் ஃபுல்லாக வந்து டிராஃபிக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாகனங்களும் வந்து அலோவ் பண்ணல. மக்கள் எல்லாமே நடைபயணமாக நடந்துகிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. இப்போ முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இது வந்து அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையான்றது வந்து ஒரு டவுட்டாக இருக்கு. ஏன்னா மக்களை எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தாரு, 10 ரூபால பஸ்ஸில் வரக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் 150 ரூபா கொடுத்து வர வேண்டியிருக்கு. ஸோ எல்லாராலும் இது முடியுமா அப்படி கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஸோ அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஸோ முடிஞ்ச அளவு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருந்தால் போனால் நல்லது. ஏன்னா அதைத்தான் வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் மக்கள் வந்து உங்களை நம்பி இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு தவறு ஏற்படுது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் அடுத்து இப்போ உங்களை அந்த மீட்டிங் நடந்து ஓகே. அந்த மீட்டிங்ல ஸோ முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது ஒரு முதலமைச்சராகவே அவர் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து இருக்கான், ஒரு படித்த பையன் ஒருத்தர் இருக்கான், ஒரு டிகிரி முடிச்சிருக்கான், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கான். அவன் ஒரு விஷயத்தை பேசும்போது வீட்டில் பேசும்போது என்னடா படித்தவன் மாதிரி பேசுறா, ஏன்டா அப்படி பேசுற. ஸோ அப்படி தான் வந்து நம்ம எல்லாம் ஏன்னா வந்து தவறாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி சரியில்லாமல் பேசுனான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பொறுமை, ஒரு தன்னடக்கம், ஒரு படிப்பு, ஒரு முதிர்ச்சியாக பேசுகிறோம். ஏன்னா படித்தவனா இப்படி பேசணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முதலமைச்சர், அப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு வந்து ஒரு மரியாதை இருக்கு. அரசியல் ஒழுக்கம் சொல்லுவாங்க. அப்ப அந்த அரசியல் ஒழுக்கத்தை அவரு கரெக்டா கடைபிடிச்சாரான்றது ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா கவர்ச்சின்ற ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்து எனக்கு கவர்ச்சி அரசியல் கவர்ச்சியில மயங்கித்தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னதா சமூக ஊடகங்களை நிறைய பேர் சொன்னதா வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருப்பாங்க. உங்க முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, நீங்க பேசுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வாரிய தலைவர் இருக்காருல்ல, சோ அவரு கேட்டாரு உங்களை, ஐயா என்னையா உங்கள்ட்ட இருக்க கவர்ச்சி. அப்ப அவர் சொன்னதை நீங்க அவர் சொல்றாரு, நீங்க அந்த இடத்துல இன்னும் சிரிச்சு ஏத்துட்டு இருக்கீங்க. பட் அதே ஆப்போசிட்டா நீங்க பேசுறீங்களா, அப்ப அது என்ன, அவர் சொல்ற விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆனா நீங்க பேசும்போது அதை மறுக்கிறீங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்றீங்க கவர்ச்சி, அப்ப நான் என்ன அப்படி கேட்கும் போது அது என்னமோ ஒரு நாகரிகம் இல்லாத இருக்கு. ஒரு நாகரிகமே கிடையாது. அது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி தற்குறி ஏதாவது வந்துரும் அப்படின்றது ஒரு ஏதாவது சொல்லிடுவேன் அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, முதலமைச்சருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கணும். ஏன்னா பொது வழியில பேசும்போது கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு மேனேஜம் இருக்கும். ஸோ அப்படிதான் நீங்க நடத்தணும். இன்னுமே நீங்க பார்க்க போனா அந்த பழைய பிரச்சாரத்தில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறீங்க. ரைட், ஓகே, திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறீங்க. எதுக்கு சார் நீங்க பேசணும்? ஏன்னா இப்ப திமுக தான் உங்களை அட்டாக் பண்ணி பேசணும். இப்ப திமுக வந்து 6 மாசம் வெயிட் பண்றதா சொன்னாங்க. 6 நாள் கூட வெயிட் பண்ணல. அரை மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உடனே வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் சார் எதிர்க்கட்சி. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து திமுகவை மாற்றி நீங்க தொடர்ந்து திமுக ஸ்டாலின் மாறி பேசும்போது உங்களுக்கு என்னமோ அவங்க ஆளுங்கட்சியாவும் நீங்க எதிர்க்கட்சியா செயல்படுற மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிங்க. அவங்க ஆளுங்கட்சியாவும் நீங்க எதிர்க்கட்சியாவும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்ப இதை நம்ம யோசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா ஒரு கரிஷ்மால தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு முதல்வரா வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க வந்து கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கறீங்க. ரைட், கோட் சூட் போடலாம். அதெல்லாம் நீங்க பேசணும் அவசியமே இல்லை சார். நான் கோட் சூட் போடக்கூடாதா போடணுமா அதெல்லாம் நீங்க பேசணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு யார் இந்த கொஸ்டின் கேட்டா 4 பேர் பேசிட்டே போவாங்க. அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காண்டி நீங்க அதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தராதரம் இறங்கிரும். உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கு, முதலமைச்சருக்குன்னு ஒரு தரம் இருக்கு. சோ இந்த விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மக்கள் பிரதிநிதின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மை அதுதான். யார் உங்களுக்கு வாக்கு அளித்திருந்தாலும் சரி,
அளிக்காவிட்டாலும் சரி, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதி. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவங்க எதிர்க்கட்சி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்கணும், நீங்கள் அடுத்து நான் என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன், ஸோ இப்போ என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்குது, இதைத்தான் நீங்கள் பேசணும். அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கண்டிப்பாக குறை சொல்லுவாங்க சார். ஸோ விவசாயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணீங்க, கண்டிப்பாக அதை குறை சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மின்சாரம் ரைட், ஓகே, அதுக்கும் குறை சொன்னாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், நீங்கள் பிரதமர் போய் பார்த்தீங்கல்ல, ஸோ நீங்கள் அங்கேயும் செய்தியாளர் பார்க்கல, நீங்களும் சொல்லலை, இங்கேயாவது சொல்லிக்கலாம்ல, இங்கேயா சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு மாதிரியாகவும், நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கட்சி மேடையில் ஒரு மாதிரியும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துள்ளலான ஒரு ஆக்டிவிட்டி வந்து இங்கே கிடையாது. ரொம்ப வந்து அமைதியாக வந்து ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, இவருக்கு எந்த பதில் சொல்ல முடியும், ஸ்பான்டேனியஸாக அவரால் பேச முடியலையா, கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சட்டசபையில் நடக்கும்போது எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு கிடைக்காது. உங்களுடைய ஆளுங்கட்சி வரிசையில் தான் ஈஸியாக பேசலாம். அப்போ எதிர்கட்சியில் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா உடனே நீங்க எழுந்து பதில் சொல்லணும், உடனே பதில் சொல்லணும். உடனே பதில் சொன்னா தான் அது ரியலான பார்த்தீங்கன்னா ஒரு பதிலாக இருக்கும். நீங்க அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் ஏற்புடையதா இல்லை. அதனாலதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவில் பேச தெரியல, ஸோ வந்து A4 சீட்ல வாங்கி வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த மீட்டிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோரசக்தி, பாரசக்தி, தூரசக்தி, தூண்டு போன சக்தி, இந்த மாதிரி நிறைய வந்து தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரா டிஎம்கே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களே ஃபோக்கஸ் பண்றீங்க. அது உங்களுக்கு அவசியமே கிடையாது, அவங்க தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்ந்து போன சக்தி, தூர சக்தின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே மற்றும் பலர் இவங்களை சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சார், யாரையுமே குறைவா மதிப்பிடக்கூடாது. இதே மாதிரிதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை குறைச்சு மதிப்பிட்டாங்க எதிர்கட்சியினர், யாரு, திமுகவும் அதிமுக கூட்டணியும். அதனுடைய பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் இப்போ திமுக தான் என்னோட எதிர்சக்தின்னு சொல்றீங்க, அது உங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க, ரைட், ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றும் சிலர்னு சொல்லிட்டு யாரும் ஏவனப்படுத்தக்கூடாது, அல்லுசில் கட்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னா, நீங்க சொன்ன ஒரே ஒரு டைலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, வாழ்க்கை ஒரு வட்டம், இன்னைக்கு மேலே இருக்கவங்க கீழே வருவான், கீழே இருக்கவங்க மேலே போவோம், இது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு இதே சூழல் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனால யாரையுமே எவனமா பேசக்கூடாது, சிறு திரும்ப கூட சாதாரணமாக வந்து எடை போடக்கூடாது, அப்படி எடை போட்டோம்னா அந்த பலவீனம் நம்மளை தான் வந்து சாரும். நீங்க சொல்றீங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் வந்து பாடா படுத்திட்டாங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி சொல்றீங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு அவங்களுடைய கூட்டணியில் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த அலுசில் கட்சி சொல்றீங்க மற்றும் பலன்ட்டு. அப்ப அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த 25 பேரை போய் ஏன் பார்த்தீங்க, அது பார்த்துருக்கூடாதுல்ல. அப்ப அந்த அலுசில் தானே இன்னைக்கு சொல்றீங்க அந்த கட்சி எல்லாம் போயிடும், எதுவுமே இல்லாம போயிடும், நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் போட்டின்னு சொல்றீங்களா. அப்போ நீங்க வந்து சொல்றீங்க குதிரை பேரம் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற ஒரு மறைமுகம் பார்க்கும்போது குதிரை பேரம் நடந்ததா தானே சொல்லப்படுது. ஸோ மக்கள் எல்லாமே தான் அதை கேட்கிறாங்க, அனைத்து கட்சிகளும் தானே கேட்கிறாங்க. ஸோ இப்போ என்டையர் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிட்டு ட்ரை பண்ணி, அதே மாதிரி அதிமுக சுக்குநூறாக உடைச்சிட்டு இருக்கீங்க. பட் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது தாவேக்காலும் நடக்கும். ஸோ அதனால முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியம் கருதி தன்னுடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அவர் பேசணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அரசியல் வந்து புரிதல் சொல்லுவாங்க, அது இன்னும் வந்து உங்கள்ட்ட குறைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஒரே பஞ்ச் டயலாகா பேசிட்டீங்க. ஸோ சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச் டயலாக் மறுபடியும் பேசிட்டீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது சார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறோம். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேகதாது பிரச்சனை இருக்குது. அந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு கட்டுறதுக்கு ரெடியா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. DK சிவகுமார் முதலமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாங்கள் கண்டிப்பாக கட்டியே தீர்வோம். இது வரைக்கும் எந்த விதமான யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்க எந்த முதல்வரும் இந்த ஸ்டாண்டை கட்டுவோன்னு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து யாருமே சொல்லல, சரிங்களா. சோ இப்போ கட்டுவோம் அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம்னா எதிர தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருப்பாங்க. இப்போ அவங்க கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தயவுல தான் இருக்கு, மீன்ஸ் காங்கிரஸோட தயவுல தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தவேக்கா வந்து ஆட்சி நிறுவிட்டு அவ்வளவு எல்லாரும் பேசுறாரு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மற்ற கட்சிகள் கையில் எடுத்தாங்கன்னா நாளைக்கு நீங்க ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். அதனால இந்த ஒரு மேகதாது அணை விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வந்து முடிவை தெளிவா ஸ்ட்ராங்கா எடுக்கணும். கண்டிப்பா அதுக்கு எந்த விதமான ஒரு அனுமதிக்கும் வந்து நீங்க உடன்பற்றக்கூடாது, அது என்னுடைய வேண்டுகோள். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மதுவிலக்கு பிரச்சனை இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபா பிரச்சனை இருக்குது. சோ 10 ரூபா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்கு. சிங்கப்பெண் படைத்திட்டம் இன்னும் நீங்க வந்து அனௌன்ஸ் எப்ப கொண்டு வர நீ ஓபன் பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சோ உங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா எதிர்க்கட்சி வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.